டாப் மெக்கானிக் குரூப் நண்பா அனைவரும் வணக்கம். நார்வலந்து பிஎன் பைக் குமார். இந்த வண்டி பார்த்திங்கன்னா யூனிகான். இப்போ அந்த டெஸ்டிங் யூனிட்டை பற்றி நம்ம போட்டிருந்தோம். அதோட டெமோ வீடியோ எப்படின்னு பார்ப்போம். யூனிகானில் வந்து உங்களுக்கு பல்ஸு வர வைக்க ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவாங்க. ஏன்னா டபுள் பல்ஸ், அதுக்கு டபுள் டிப்புன்னு சொல்லுவோம். வண்டியில் சிங்கிள் டிப்பில் வர வச்சுன்னா டபுள் டிப்பில் வர வைக்க கஷ்டம். அதோட போர்ட் சர்க்கியூட் தான் அது. இது பார்த்திங்கன்னா பேட்டரியிலேருந்து ஒரு ப்ளஸ்ஸு மைனஸ் கொடுத்துருக்காரு. வண்டியோட பேட்டரி ப்ளஸ் மைனஸில் கொடுத்துட்டு இது வந்து பிக்கப் காயினுடைய பல்ஸ் அவுட்புட்டு பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. பிக்கப் காயில் லைனை வந்து நம்ம கழட்டிட்டோம். இது எதுக்காக இந்த மாதிரி ஒரு எக்யூப்மெண்ட்டு சில நம்ம ரொம்ப குறைஞ்ச ரேட்டில் அது செட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்கோம். பண்ணிக்கன்னா சிடி போச்சான்னு நிறைய நம்மளும் குழப்பமாக இருக்கும். பிக்கப் காயில் போச்சான்னு குழப்பமாக இருக்கும். இப்போ சிடி வண்டிக்கு வர பவர் சப்ளை கம்ப்ளைண்ட்டானு குழப்பம் இருக்கும். ஏன்னா சிடி வண்டி தெரியும் உங்களுக்கு 2000 ரூபா மேலே வேலை, டக்குன்னு எடுத்தோன்னே மாற்ற முடியாது. இதை வந்து ஒரு 5 நிமிஷத்தில் ஒரு சக மெக்கானிக் நண்பர்கள் வந்து ஈஸியாக வந்து எலக்ட்ரிக்கலில் வந்து நம்ம பண்ணிடலாம். இதை எப்படி செக் பண்ணு பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஒரு லைன் மட்டும் கொடுத்தா போதும். பிக்கப் பல்ஸு ஒரு கிரவுண்டு கொடுத்தா போதும். கிரவுண்ட்னா வண்டியில் உள்ள எங்கே எத்தனை கொடுத்துக்கலாம். இப்போ வந்து கொடுக்குறோம். இப்போ வந்து பல்ஸு வந்து இதில் அதை ப்ரெஸ் பண்ணுறாரு. ப்ரெஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இப்போ வந்து பல்ஸு வந்து உங்களுக்கு வர தெரியும். வண்டி ஸ்டார்ட் பண்ணலை, சாவி மட்டும் ஆன் பண்ணியிருக்கோம். அப்போ வந்து சிடி நல்லாயிருக்கு, பவர் காயில் நல்லாயிருக்கு. இந்த வண்டி ஸ்டார்ட் ஆகலாம் வந்து பிக்கப் காயில் வந்து மேகனில் ஃபால்ட்டு அப்படின்ட்டு ஒரு 5 நிமிஷத்தில் ஒரு மெக்கானிக்கெல்லாம் காமிச்சு வேலையில் வந்து டக்குன்னு முடிச்சிடலாம். அதுக்காக ஒரு பதிவு தான் அது. தேங்க்ஸ் நண்பர்களே. இவ்வளோ தான் டிவைஸு. இதில் என்ன பல்ஸ் கொடுக்குறோமோ அந்தந்த வண்டியோட ப்ரோக்ராம் வந்து அதில் போர்டு சிப்பு பண்ணியிருக்காங்க. பண்ணுறப்போ ஈஸியாக வந்துடும். இது கொஞ்சம் இன்னும் சின்னதாக வரும். இதோட இன்னும் பாதி சைஸ்லேயே பண்ணிடலாம். இது கொஞ்சம் இதே கொஞ்சம் பெருசாகிற மாதிரி ஆகுது. இதே சின்ன சைஸில் எல்லா வண்டிக்கும் காமனாக வந்து பார்த்துக்கலாம். BS6 வண்டியோட BS4 வண்டி தான் இன்றைக்கி கஷ்டமாகிடுச்சு. BS6 வந்து இன்றைக்கி ரொம்ப சீப்பாகி போச்சு. சீப்பான சிம்பிளாகி போச்சு. எல்லோரும் பார்க்கலாம் அது. ஆனால் BS4 வந்து கம்ப்ளைண்ட் வந்தால் ரொம்ப கஷ்டம். தேங்க்ஸ் நம்பரில்.